திரௌபதியோட ஆடைய வந்து மகா சபையில வந்து ஆ ஆடைய கலைக்கும் பொழுது கோவம் வந்துடுது. அழுக வருது திரௌபதிக்கு. கண்ணன் வந்து காப்பாத்துறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் துரியோதனன சபதம் போடுறாங்க. துரியோதன கொன்னு அந்த கூந்தல்ல அதாவது அவங்களோட ரத்தத்துல என் கூந்தல் கழுவுனா தான் எனக்கு நான் இந்த கூந்தல முடிப்பேன். இது என் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள புகஞ்சுகிட்டே இருக்கு. அவன கொல்லணும். துரியோதனன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதையே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணன் வராங்க. என்ன திரௌபதி இன்னும் நீ வந்து பரவாயில்ல கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். நீ கவலைப்படாத. இது மறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு 10 நாள் கழிச்சு வந்தாலும் திரௌபதி அதே மனநிலைமையில இருக்காங்க. துரியோதனன பத்தியே நினைச்சுக்கிட்டு அவ்ளோ வேதனையிலயும், கஷ்டத்துலயும் இருக்காங்க. அப்போ கண்ணன் வந்து கேட்கிறாரு. கிருஷ்ணா வந்து கேட்கிறாங்க. "என்ன திரௌபதி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. "அவன் சாகுற வரலும் என்னால வந்து நிம்மதியா இருக்க முடியாது. அவன கொன்னுட்டு அவன் ரத்தத்துல என்னைக்கு என் தலைய வந்து நினைக்கிறனோ, கூந்தல நினைக்கிறனோ, அன்னைக்கு தான் வந்து எனக்கு நிம்மதி. அவன கொன்னே தீருவேன்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கிருஷ்ணர் சொன்னாங்க, "அவன நீ என்னைக்கோ கொல்லப் போற. ஆனா அவன் உன்னை தினம் தினம் கொன்னுட்டு இருக்கான்.